வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். எப்போல்லாம் நான் கராச்சில் வரணும், வண்டி எடுக்கும் போது வண்டி பார்க்கும்போது ஐ கெட் ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் கார்ட்போர்டோட டம்ப்பாக இருக்குது. ஸோ இந்த கார்ட்போர்டெலாம் ரொம்ப பெரிய கார்ட்போர்ட், லைக் டிவி எப்போ வாங்கினது போன வருஷம் வாங்கும்போது அப்போது அதோட கார்ட்போர்ட் அண்ட் டேபிளோட கார்ட்போர்ட், நிறையா பெரிய பெரிய கார்ட்போர்ட் விச் அந்த டஸ்ட்பினில் வந்து போக முடியாது. பிகாஸ் அந்த டஸ்ட்பின் வந்து சின்ன இது தான். அதை நான் வந்து இது பீசஸாக கட் பண்ணி போடணும், விச் வில் டேக் a lot of time. ஸோ அப்படி அக்யூமுலேட் ஆகி இப்போ வந்து ரொம்பவே அக்யூமுலேட் ஆகிடுச்சு. அண்ட் எவ்ரிடே இட் இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். லைக் எப்போ கராச்சிக்கு வர்றோமோ அதை ஏதாவது ஒன்று கீழே விழுது, இல்லை ஒன்றுமே சரியாக வைக்க முடியல, அது மாதிரி நிறையா பிரச்சனை. ஸோ ஐ தாட் ஓகே இட்ஸ் ஹை டைம் டு டம்ப் திஸ். ஸோ இதெல்லாம் டம்ப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டெடிகேட்டட் பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து ரீசைக்கிளிங்க்கு நம்ம வந்து இது போடலாம். ஸோ எனக்கு இங்கே பக்கத்தில் வந்து ஷாவில் அந்த மார்க்கெட் பிளேஸ் சோமர்செட் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி அங்கே வந்து இருக்குது. ஸோ அங்கே நான் போய் இப்போ டம்ப் பண்ண போகிறேன். பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து நீங்கள் ஃப்ளாட் பண்ணி தான் போடணும். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே ஃப்ளாட்டண்டாக இருக்குது, சிலது மட்டும்தான் பாக்ஸாக இருக்குது. அது வந்து ஃப்ளாட் பண்ணி காரில் ஃபுல்லாக ஏற்றி கார் சீட்டு வெளில எடுக்கணும்னா, ஏன்னா ஃபுல்லாக ஐ திங்க் இன்றைக்கே எல்லா கார்ட்போர்டும் போகுமா, நோ ஐடியா. பட் இதாக லோட் பண்ணுறேன். ஸோ இதை லோட் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5-10 minutes ஆகும். ஃபஸ்ட்டு கார் சீட் வெளில எடுக்கணும், சீட்டை ஃபுல்லாக கீழே தள்ளணும், அண்ட் தென் 1 by 1 லோட் பண்ண. அந்த டிவி மட்டும் தான் ரொம்ப பெருசு, ஐ டோன்ட் திங்க் தட் வில் கம். ஸோ அதை நான் பிரேக் பண்ணி உள்ளே ஏற்றணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இந்த டம்பிங்க்கு. அதுக்கப்புறம் பிகாஸ் அந்த ஷானசி போகிறேன். ஸோ அங்கே இன்னும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா காஸ்கோ பஃபல் இருக்குது. ஸோ அங்கேயும் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும். ஸோ எல்லாத்தையும் ஒரே ஐடியாக முடிச்சிடலான்னு பிளான். ஸோ வண்டி எல்லாம் ஏற்றுறோம். அதுக்கப்புறம் காமிக்கிறேன் எவ்வளோ லோட் பண்ணியிருக்கேன். தென் அந்த டம்பிங் ஜோன் போவோம். ஆஸ் எக்ஸ்பெக்டட் 2 ட்ரிப் அடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபுல். அண்ட் ஒன்றும் அந்த டிவி பாக்ஸ் எது வந்து ஃபஸ்ட்டு இந்த கராஜில் வந்து ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் குப்பைனா அது இதுதான். ஸோ எப்போ இந்த வீடு வாங்கினேன்னா அப்போது வந்தது, அது இன்னும் இருக்குது. ஸோ அது ஒன்றும் டிஸ்போஸ் ஆகலை. அண்ட் ஃபியூ அதர் கார்ட்போர்ட். பட் ஐ திங்க் இன்னும் ஒரு டிப் அடிச்சா ஆயிரும். ஸோ நாட் பேட். அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கு, நிறையாவே ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் க்ளோஸ். ஹோப் இது க்ளோஸ் ஆகும்னு. ஐ திங்க் இட் க்ளோஸ்ட். பர்ஃபெக்ட். ஸோ ஐ விஷ் டெஸ்லா வந்து நிறையா லக்ஸரி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியர் வியூ மிரர், ஸோ நிறையா ஹை நிறையா லக்ஸரி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரியர் வியூ வந்து ஆல்மோஸ்ட் கேமரா மாதிரி கொடுப்பாங்க. ஸோ தட் பின்னாடி வந்து இந்த மாதிரி எதாவது பிளாக்கேஜ் இருந்தாலும் கைண்ட் ஆஃப் கேமராவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஆல் லக்ஸரி வெஹிக்கிள் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி டெஸ்லாவில் அது இல்லை. ஸோ அதனால் ஃபுல்லாக என்னால் லோட் பண்ண முடியல. ஐ ஹேவ் டு கீப் த ஸ்பேஸ் ஸோ தட் நான் வந்து பின்னாடி பார்க்க முடியும். அதுக்காக ஸோ இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் 2-3 பாக்ஸ் இன்னும் டம்ப் பண்ணலாம். பட் தென் இட் வில் பி டூ மச். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த டம்பிங் சென்டர் அங்கே போய் எல்லாத்தையும் குப்பையெல்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே யூபிஎஸ் இருக்குது. யூபிஎஸ்ஸில் ஒரு டெலிவரி பேக்கேஜ் கொடுக்குறோம். அண்ட் தென் காஸ்கோ அங்கே வந்து சில ஐட்டம்ஸ் வாங்கணும். நாட் மச் பட் சில ஐட்டம்ஸ் வாங்கணும். அண்ட் தென் பேக் டு ஹோம். இந்த கிறிஸ்மஸ்க்கு வி ஆர் பிளானிங் டு டூ கேன்மோர் ட்ரிப் டெஸ்லாவில். ஸோ தெரியும் பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படின்னு. ஆல்தோ கேன்மோருக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா இது 1 hour ட்ரைவ் தான். அண்ட் அங்கே கேன்மோரில் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு. ஸோ ஐ எம் நாட் தட் வரிட். பட் ஸ்டில் அதுக்கு மேலே அட்லீஸ்ட் அந்த கேன்மோர் ட்ரிப் போனேன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் வண்டியோட இது எவ்வளோ ட்ராப் வருது. அதுவும் இந்த வின்டரில் டிசம்பரில் கிறிஸ்மஸ் டைம்லலாம் வின்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். டெம்பரேச்சர் வில் பி ட்ராப்பிங். ஸோ ஐ வில் நோ வாட் எக்ஸாக்ட்லி இந்த வண்டியோட இதுன்னு. ஸோ till now I'm enjoying this vehicle a lot. As I said in the last video, யாருக்கா டெஸ்லா வாங்கணுன்னா either உங்கள் ஃப்ரெண்டோட ரெஃபரல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை என்னோட ரெஃபரல். ஏன்னா December 31st வரைக்கும் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா I think $2,600 வந்து உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். அண்ட் 3 months of full self driving and அந்த and what 3 months of super charge, அதெல்லாம் கொஞ்சம் ஏதோ ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ டம்ப் கிரவுண்டுக்கு வந்து ஹெட் பண்ணுவோம், இதெல்லாம் போடுவோம். தென் அதில் I'll meet you after that. ஸோ எல்லாத்தையும் நம்ப பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. பட் ஓப்பனிங் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளாட்டாக வைக்கலைன்னா ஐ மீன் அந்த கார்ட்போர்டு ஃப்ளாட் பண்ணலைன்னா உள்ளே போகாது. ஸோ நீங்கள் ஃப்ளாட் பண்ணி தான் போகணும். பட் இட் இஸ் இந்த மாதிரி நிறையா பாக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலி இது கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. பட் என்ன சொல்கிறது, எல்லாம் எடுத்துன்னு நம்ம ஃப்ளாட் பண்ணி வண்டியில் போட்டு எடுத்துன்னு வரதுக்குள்ளே அதுவும் இந்த குளிரில் வந்து பொறுன்னு எடுத்து. எனிவே ஐ டோன்ட் திங்க் இனிமேல் எதுனா அந்த டிவி இது ஃபுல்லாகவே கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுத்துன்னு வரணும். ஏன்னா அவ்வளோ பெருசு ஃபஸ்ட்டு காரில் வராது. அப்படியே வந்தாலும் இங்கே நான் எப்படியே கட் பண்ணேன். ஸோ அதுக்கு நான் வீட்லேயே கட் பண்ணிட்டு எடுத்து வந்துடுவேன். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் குட் திங். ரீசைக்கிள் எது வேணால் பண்ணணுன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ் நிறையா இருக்குன்னா உங்கள் கராஜில் டம்ப் பண்ணிடுறேன்னா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் டம்ப் பண்ணலாம். கனடா போஸ்ட் இல்லாதனால, கனடா போஸ்ட் ஸ்ட்ரைக்னால எல்லா பார்சலும் வந்து ஆனால் நம்ம ஸ்டேப்பிள்ஸில் வந்து கொடுக்கணும், இல்லாட்டி வேறு எதாவது லொக்கேஷன் அண்ட் எல்லா இடத்துலையும் செம்ம கியூவாக இருக்குது. ஸோ ரிட்டர்ன்லாம் போடும்போது யோசிச்சு போடுங்க. ஏன்னா அன்டில் த கனடா போஸ்ட் அந்த ஸ்ட்ரைக் கோஸ் ஆஃப் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். ஸோ ஆல்ரெடி இங்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரம் காஸ்கோ போவோம். காஸ்கோவில் போயிட்டு என்னென்ன வாங்கணுமோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். காஸ்கோலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் திராமிசு கேக், தி பெஸ்ட் திராமிசு கேக் எங்கே வேணால் கிடைக்கும். அதுவும் காஸ்கோவில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் காஸ்கோ வந்தீங்கன்னா ஸோ மேக் ஷுர் தட் திராமிசு கேக் டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் குட் குவாலிட்டி அண்ட் நல்ல குவான்டிட்டியும் கொடுப்பாங்க வித் ரீசனபிள் ரேட். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா அகெயின் காஸ்கோவில். அண்ட் ஃப்ரூட்ஸும் காஸ்கோவில் நல்லாவே இருக்கும். ஸோ அதுவும் ஃப்ரூட்ஸும் வந்து நீங்கள் காஸ்கோவில் வாங்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் அவ்வளோ வந்து லைக் இன்னும் பொட்டேட்டோ, ஆனியன் அதெல்லாம் நீங்கள் காஸ்கோவில் வாங்கிக்கலாம். மற்றதெல்லாம் நமக்கு இந்தியன்ஸோடு தான் போய் ஆனால் வேறு வழி இல்லை. ஸோ அங்கே தான் போகணும். அப்பார்ட் ஃப்ரம் தேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனோ இந்த சாலட் ஐட்டம்ஸ் அண்ட் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்ககிட்ட குவாலிட்டி. ஸோ எஸ் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ தயிர்லாம் வைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து தயிர் வந்து எல்லாத்துக்கும் வேணும். ஸோ இப்போ இந்த பீக் டெம்பரேச்சர்லாம் வீட்டில் வந்து தயிர் வந்து அவ்வளோ ஆகாது. ஸோ கடையிலேருந்து வாங்குவோம். ஸோ நான் லாஸ்ட் டைம் காஸ்கோவில் பார்க்கும்போது தயின்னு போட்டுருந்தது. ஸோ வாங்கினேன். அண்ட் அது வந்து நல்லாவே இருந்தது. ஸோ இந்த வாட்டி அகெயின் வந்ததுக்கு 2 டப்பா வாங்கிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் யூனோ சில ஐட்டம்ஸ் இப்போலாம் இந்தியன் ஐட்டம்ஸும் நிறையா கிடைக்குது. லைக் யூனோ இந்தியன் பல்சஸ், பாஸ்மதி ரைஸ் அதெல்லாம் வந்து காஸ்கோவில் கிடைக்குது. அதெல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ எஸ் நீங்கள் காஸ்கோ வந்தீங்கன்னா அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்.